எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களே? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சொல்லக்களின் வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, தேனி மாவட்டம் மிகச் சிறப்பு வாய்ந்த சுற்றுலாத்தலமான பரிகார ஸ்தலமும் கூட சுருள் தீர்த்தம் தாங்க இன்றைக்கி வந்திருக்கோம். எங்கள் சின்ன தாத்தா இறந்து 30 பரிகாரம் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். இப்போ பரிகாரமெல்லாம் இந்த மரத்துக்கு அடியில் தான் போய் செஞ்சுட்டு இப்போ சாமி கும்பிடலாமேன்னு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். சுற்றி பாருங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் கோயில் இருக்கும். நல்லா அருமையாக இருக்குங்க. எப்பயுமேவும் நல்லாயிருக்கும். கோயில் கும்பாபிஷேகம் திருவிழாவுக்கெல்லாம் இங்கே தீர்த்தம் எடுக்க வருவாங்க பக்தர்கள். சுருளி நீர்வீழ்ச்சிக்கெல்லாம் போனோம்னா ரொம்ப தூரம் போகணுங்க. அங்கேயெல்லாம் நாங்கள் போகல, போய் குளிக்கிறவங்க போனாங்க. இங்கே கீழே குளிச்சுட்டு சாமி கும்பிடணும் இல்லையா, பரிகாரமெல்லாம் பண்ணணும்னு நாங்கள் எல்லாருமே மேலே போகலை. பாருங்கள், சுற்றி மலை பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்கும். ஜிலு ஜிலுன்னு காற்று, இயற்கையை ரசிக்கிறதுக்கு நல்ல இடம். நீங்கள் தேனி மாவட்டம் வந்தீங்கன்னா இங்கே சுருள் தீர்த்தம் வாங்க, வந்து குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். சாமி பூதநாராயணர் இருக்கார், முருகர் இருக்கார், சுருள் வேலைப்படுங்க, கன்னிமாரம்மன் இருக்காங்க. எல்லாரையும் கும்பிட்டு போகலாம். நேராக போனோம்னா சுருள் தீர்த்தத்துக்கு போகலாங்க. நம்ம போகலை, இப்போ கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். நிறைய கடைகள் இருக்குது, பொம்மைகள் எல்லாமேவும். இங்கேயே சாப்பிட்ணுன்னாலும் சாப்பிட்லாம். ஹோட்டல் வசதி எல்லாமே இருக்குது. நாங்கள் போன அன்றைக்கி மோடமாகவே இருந்துச்சு, அதிகமாக வெயில் இல்லைங்க, அதனால் நல்லா இருந்துச்சு. ஒரு சில நேரம்லாம் பார்த்திங்கன்னா சரியான வெயிலாக இருக்கும். பக்தர்கள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. வந்து சாமி கும்பிட்டுட்டு தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. பரிகாரம் பண்ணுறவங்க வந்து பரிகாரம் பண்ணுவாங்க. மொட்டை எடுத்து காது குத்து விசேஷம் வைக்கிறாங்க. இங்கே வந்து கோயிலில் வச்சு மண்டபமெல்லாம் இருக்குது, அங்கே போய் வச்சுட்டு தாங்க இருப்பாங்க. நெட்டுக்கு நம்ம கடைகள் இருக்குது. நம்ம இது எது வேணும்னாலும் வாங்கிக்கலாம். சாமிக்கு பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிக்கலாம் இங்கேயும். நம்ம பூதநாராயணன் கோயிலுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் அக்கா கடை இருக்குங்க. அங்கே தான் நம்ம செப்பலெல்லாம் கழட்டி வச்சுட்டு அப்படியே பூஜைக்கு தேவையான விளக்கு, எண்ணெய் எல்லாமே வாங்கிட்டு போனோம். இப்போ நம்ம வீட்டு ஆளுகெல்லாம் முன்னாடி வந்துட்டாங்க. மாமாவங்க, அக்காவங்க, தம்பிவங்க எல்லாருமேவும். இப்போ அங்கே தான் கோவிலுக்கு தாங்க போய் நேராக போகிறோம் பார்த்திங்களா, அதுதான் சுருள் தீர்த்தத்துக்கு மேலே போகிறது. நம்ம அங்கே போகலை. நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. பாருங்கள், கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் கடை இருக்குது. அண்ணன் கடையில் இந்த சாமி துண்டு இது எல்லாமே பரிகாரம் பண்ணுறதுக்கு தேவையானது இது எல்லாமே இருக்குது. நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க. கோயிலுக்கு போகிற வழியில் தான் அண்ணன் கடை இருக்குங்க, பார்த்துக்குங்க. இங்கே செப்பல், பேக்கு எல்லாமே வச்சு விட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்பினோம். தேங்காய், பழம் எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ணன் மஞ்சள், குங்குமம், துண்டு, காவி துண்டு எல்லாமே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம விநாயகரை கும்பிட்டு தான் அதுக்கப்புறமா பூதநாராயண பெருமாளை கும்பிடணும். இப்போ விநாயகரை கும்பிட்றதுக்கு தான் போகிறோம். விநாயகருக்கு ஃபஸ்ட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா ஒரு 30 நாள் கழித்து தாங்க இங்கே வந்தோம். 30ஆவது நாள் முடிச்சதுக்கப்புறமா வந்து இங்கே சாமி கும்பிட்டு போனதுக்கப்புறமா தான் நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றி சாமியை கும்பிட்டோம். ஒரு மாதமும் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடல, ஏன்னா எங்கள் சின்ன தாத்தான்றனால. இப்போ பார்த்திங்கன்னா அங்கே பூசாரி பாட்டிலில் தண்ணி பிடிச்சிடுவாங்க. தீர்த்தம் நம்ம வீட்டிலலாம் தெளிக்கணும் இல்லையா, சாமி கும்பிட்டு அந்த விபூதியை அந்த தண்ணியில் போட்டு கொண்டு போய் வீட்டில் தெளிச்சதுக்கப்புறமா சாயந்தரம் அப்படியே விளக்கேற்றி சாமி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் தம்பி பாட்டிலை கொண்டு போகிறாரு. இப்போ எல்லோரும் அதுக்கு நம்மளுக்கு முன்னாடி வந்தவங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே தண்ணி கொண்டு வந்துடலாமேன்னு அங்கே மேலேருந்து தண்ணி வருது பார்த்திங்களா, அங்கே போய் மோந்துட்டு வரலாம்னு போகிறாங்க தம்பியும். எங்கள் மாமாவும் பின்னாடியே போய் சரி மோந்துட்டு வரேன்ப்பா அப்படின்னு போனாங்க. அங்கே தண்ணி கம்மியாக தாங்க வருது, மேலே ஆனால் நிறைய வருதுன்னு சொன்னாங்க. போய் குளித்தவங்க. சுற்றி மரமாக நல்லா ஜிலு ஜிலுன்னு நல்லாயிருக்கும். வர்ற பக்தர்களை தாங்க சுத்தம் இல்லாமல் கண்டதுக்கடியே போட்டு ரொம்ப அசிங்கம் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம வீடாக இருந்தால் நம்ம இப்படி செய்வோமா அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. வர்ற பக்தர்கள் சுத்தமாக நம்ம வீடாக இருந்தால் எப்படி நம்ம சுத்தமாக வைப்போம் அப்படின்ற மாதிரி வச்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்மளும் சாமி கும்பிட போகிறோம். என் தம்பி பையன் மருமையன் பார்த்திங்கன்னா பொம்மையை கேட்டு அழுதுகிட்டு இருக்கான் பாருங்கள். அது வேணும் இது வேணும்னு கடையை பார்த்த உடனே கேட்டு அழுவாங்க. அது வேணுன்றது என் தம்பி வாங்கி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். செல்ல பிள்ளைங்க 2 பேருக்குமேவும் எவ்வளோ காசு கொடுத்தாலும் கேட்டதை வாங்கி கொடுத்துருவான். சாமி கும்பிட்டு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது கேட்காம அவன் பாருங்கள் வேணும் வேணும்னு அடம்பிடிச்சிக்கிட்டே இருக்கான் என் மருமையன். விநாயகருக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு பூதநாராயண பெருமாளை கும்பிட்டு ஆஞ்சநேயரை கும்பிட வந்தாச்சுங்க.
ஆஞ்சநேயர், சிவன் கும்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம நவகிரகம் கும்பிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். பாருங்கள் ஆஞ்சநேயர் எவ்வளோ பெரிய உயரமாக இருக்காருன்னு. நல்லா சிறப்பு வாய்ந்த கோயில். சிவன் பக்கத்துலேயே இருக்கார். இங்கே சிவனையுமே கும்பிட வந்தாச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா ஊருக்கு போகக்கூட மனசு இருக்காது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இங்கே சிவராத்திரிக்கெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும். சிவனை கும்பிட்டு எல்லோரும் வந்துட்டாங்க வெளியில். பாருங்கள் நாங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டோம். அங்கே ஐயா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். அடுத்து கருப்பன் இருக்காருங்க. நீ கருப்பனை கும்பிட போகணும். எங்கள் பாண்டிசம்மா பன்னீரம்மா பார்த்திங்கன்னா அங்கே எடு இங்கே எடுன்னு பார்க்குற இடமெல்லாம் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க சொன்னாங்க. அவங்களையெல்லாம் எடுக்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ வாங்க கருப்பசாமியை போய் கும்பிடலாம். எங்கள் வீட்டு ஆளுகளாக தாங்க 2 வேனில் வந்திருந்தோம். வந்து நல்லா சிறப்பாக எங்கள் தாத்தாவுக்கு 30 நாள் பரிகாரம்லாம் செஞ்சுட்டு நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டோம். நல்லா சிறப்பாக இருந்துச்சு. சிவன் பக்கத்துலேயே கருப்பன் இருக்காங்க. கருப்பன்கிட்டையும் அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே கருப்பனை சுற்றி வந்துட்டு அப்படியே நம்ம நவகிரகத்துக்கு போகணும். கருப்பன் சாமி கும்பிட்டு சுற்றி வரும்போது பாருங்கள் இந்த சேவலும் கோழி 2 பார்த்திங்கன்னா அப்படியே விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் சாந்தியம்மா தான் பாருங்கள், அவங்க 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமாக விளாட்றாங்க. வீடியோ எடு அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இந்த குட்டி பைரவர் 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுமேவும் நல்லா சந்தோஷம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி இடையில வரும்போது முருகர் கோயில் இருக்குங்க. சுருளி தாண்ட கூட இல்லை. அதுக்கு முன்னாடியேவும் கோயிலில் சாப்பாடு புளி சாதம், கத்திரிக்காய் கூட்டு இதெல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்தது. இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புனோம். காலையில் வெண்பொங்கல், வடை, சட்னியோட வரும்போது இடையில ஒரு இடத்துல சாப்பிட்டோங்க. இந்த வேன் 2 வேனில் தான் நாங்கள் வந்தோம். இன்னும் அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா கோடிலிங்கம் கோயிலுக்கு வேறு போயிருக்கோம். அந்த வீடியோ வரும். அடுத்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.